குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் ஒரு உண்மையான ஒரு நிகழ்ச்சி. நேற்று ஒருத்தர் எனக்கு கால் பண்ணியிருந்தார் வாட்ஸ்அப்பில். மனுஷன் பாவம் அழாத குறை தாங்க, ரொம்ப எமோஷ்னலாக பேசிட்டார். அது எனக்கு நைட்டெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு. இதில் எனக்கு வேறு தொண்டை வேறு கட்டிக்கிச்சு. அதனால் நான் பேசுகிறது உங்களுக்கு கிளியராக கேட்குதா இல்லையானு தெரியல. பட் அந்த மனுஷனோட ஃபீலிங் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நெஞ்சை போட்டு பிசைகிற அளவுக்கு இருந்தது. அவரோட இந்த ட்ரேடிங் லைஃப்பில் அவர் எல்லாத்தையுமே இழந்துட்டாராம். அவரால் இப்போது ஒரு வேலையில் நிரந்தரமாக வேலையும் செய்ய முடியலையாம். செய்கிறதெல்லாம் நான் இந்த ட்ரேடிங்லேயே போயிட்டு எல்லா காசையும் அழிச்சிட்டேன், என்னால் அந்த ட்ரேடிங்லேருந்து எழ முடியல. ஒரு நேரத்தில் என்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்ததுக்கப்புறம் நான் அதிலிருந்து மீண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் திருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசினார். அவர் பல லட்சங்களை இழந்துட்டாராம் இந்த ட்ரேடிங்கில், ஆப்ஷன் பையிங்கில். பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட நான் கேதர் பண்ணேன். நேற்று அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் எல்லா சைட்லேயும் அடி வாங்கியிருக்காரு. இந்த டெலகிராம் குரூப்லேயும் அடி வாங்கியிருக்காரு, இந்த கால்ஸ் கொடுக்குற இந்த குரூப்பில் அடி வாங்கியிருக்காரு. ஸோ அவர் எல்லா விதமான டைப்லேயும் எப்படியெல்லாம் காசு விடக்கூடாதோ அப்படியெல்லாம் விட்டுருக்காரு. அவர் பெரிய பேக்ரவுண்டு உள்ள வசதியான ஆளும் இல்லையாம். அவர் சொந்தமாக சம்பாதிச்சு வச்ச காசு டோட்டலாக சேவிங் பண்ண காசு போயிடுச்சான். அவருக்கு 2 பொண்ணுங்களாம். அவங்களோட லைஃப் நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு இப்போவே 50 வயசு ஆகிடுச்சு அப்படின்னு ரொம்ப உருக்கமாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது கேட்குறதுக்கே. ஸோ அந்த மாதிரி ட்ரேடர்ஸ் நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா இந்த இந்த ஆடியோ கண்டிப்பாக உங்களுக்காக தான். அதாவது எல்லாருமே ட்ரேடிங்கில் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு தான் எல்லாருமே உள்ளே வரும், இன்க்ளூடிங் நானும் தான். ஆனால் நானும் அந்த 7 வருஷம் படாத பாடு கஷ்டப்பட்டவன் தான். ஏன்னா அது நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியான மெத்தட்லேயே அங்கே ட்ரேடிங் நடக்கலை. அது ஓரளவுக்கு ஒரு பல லட்சங்களை இழந்ததுக்கப்புறம் தான் அது எனக்கே புரிய வந்தது. ஸோ மார்க்கெட் இப்படி தான் இருக்குது, நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரேட் பண்ணணும். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் மார்க்கெட் இல்லை, அதோட அந்த டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ட்ரேட் பண்ணி சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டு ஒரு 5 வருஷமாக ட்ரேட் பண்ணுறேன். எனக்கு நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. அதாவது என்னால் மார்க்கெட்டில் சர்வே பண்ண முடியுது, அதனால் நான் இருக்கேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களால் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியல, என்னால் அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா தயவு செஞ்சு மார்க்கெட்லேருந்து வெளியே வந்துடுங்க. இந்த மார்க்கெட்டுன்றது உங்களோட மட்டும் தொடர்பு பட்டு இருந்தால் பிரச்சனையே இல்லை. உங்கள் ஃபேமிலியே அதோட தொடர்பு வரும்போது உங்களால் ஃபேமிலி பெரிய லெவலில் சஃபர் ஆகக்கூடாது. பாவம், இப்போ இவர் எவ்வளோ புலம்புறாரு. இந்த புலம்பலெல்லாம் அவங்க குடும்பத்துக்கு தெரியுமோ தெரியாதோ, அது எனக்கு அவர் கடைசி வரையும் நான் அவர்கிட்ட அதை கேட்கணும்னு நினச்சேன், கேட்கல. பட் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது. தயவு செஞ்சு உங்களுக்கு இந்த ட்ரேடிங் ஒத்து வரலைன்னா வெளியே வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு பேசிட்டார். அது என்னால் நேற்று நைட்டு நிஜமாலுமே தூக்கமே இல்லை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது. அப்போ இந்த ட்ரேடிங்கில் நான் எதை பற்றி பேசுகிறேன்னா, ட்ரேடிங் என்னை டோட்டலாக அழிச்சிடுச்சு. நான் அதுலேருந்து மீண்டு வரணும்னு நினைக்கிறேன். என்னால் மீண்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி இந்த ஆடியோவில் நான் பேச போகிறேன். நாம் எல்லாருமே ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கோம், கரெக்ட் தானே? அது ஒரு நாள் மிஸ்டேக் இல்லை, அது ஒரு பெரிய ஹேபிட் ஆகி நம்மளை நாசமாக்க போகுது, நம்ம அதுக்கு அடிக்ட் ஆக போகிறோம் அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது. எதை பற்றி சொல்கிறேன்? ட்ரேடிங்கை ஆரம்பித்து ஈஸி மணிக்காக நம்ம எல்லாருமே உள்ளே வரோம். ஒரு ட்ரேடில் ப்ராஃபிட் வந்தப்போ நம்மளோட மைண்ட் செட்டு நான் தான் இந்த மார்க்கெட்டில் கிங்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். ஆனால் அதே ட்ரேடிங்கில் தான் நம்ம ஸ்லோவாக நம்மளோட கேபிட்டலை கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட்ராய் பண்ணிடுது, கரெக்டு தானே? அப்போ லாஸ் வரப்போ நான் அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ளே வரவே இல்லை. இன்னொரு ட்ரேட் பண்ணால் ரெக்கவரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அதுதான் என்னுடைய பெரிய லாஸாக, பெரிய ட்ராப்பாக மாறி என்கிட்ட இருக்கக்கூடிய இன்னும் என்னுடைய கேபிட்டல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அழிச்சிடுறேன். நான் சம்பாதிச்சு வச்சுருந்த காசு இந்த ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணது போய் நான் இப்போ லோன் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். லோன் எடுத்து இப்போ நான் ட்ரேட் பண்ணுறேன், கடன் வாங்கி ட்ரேட் பண்ணுறேன். அந்த கடனுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன். அந்த இன்ட்ரெஸ்ட்டு நினைப்பு நைட்டில் என்னை தூங்கவே விட மாட்டுது. நான் மார்க்கெட்டில் ஒரு பக்கம் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்,
இந்த லோன் வாங்கின இடத்துல நான் இன்ட்ரெஸ்ட்டும் கட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த டென்ஷனால எனக்கு தூக்கம் போல. என்னுடைய இந்த ஒர்க் பண்ணுற ஏஜ் வரைக்கும் என்னால் சமாளிக்க முடியும். நான் அளவுக்கு மீறி உள்ளே வந்துட்டேன் கடனை நோக்கி அப்படின்லாம் நீங்கள் அந்த ஸ்டேஜில் இருந்தால் தயவு செஞ்சு வெளியே வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கான இடமே கிடையாது. கரெக்டாக? ஒரு ஸ்டேஜில் நமக்கு ப்ராஃபிட்டே வேணாம், நான் இழந்ததையாவது ரெக்கவரி பண்ணுறேன் அப்படின்னு சில பேர் உள்ளே வருவாங்க. அதுவும் டேஞ்சர்ஸ் தான். அதுவும் உங்கள் மைண்ட் செட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடும். மறுபடியும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக நீங்கள் ட்ரேடிங் உள்ளே வந்துடுவீங்க. அதுவும் பயங்கரமான ஒரு டேஞ்சர்ஸ் தான். இருக்கிறதையாவது நான் இழந்ததையாவது ரெக்கவரி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியும் உள்ளே வராதிங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்து ஒரு நாள் அவரோட குடும்பமே அவரை பார்த்து கவலைப்பட்டாங்களாம். அவங்க ஃபேமிலிக்கிட்ட யாருக்கிட்டையும் பேசவே இல்லையாம். அவங்களும் அதை பற்றி ஏன் இவர் இப்படி இருக்கார் அப்படின்னும் கேட்கவும் இல்லையாம். ஆனால் உள்ளுக்குள்ளேயே அவர் டோட்டலாக ஒரு பிரேக் ஆகிட்டார், உடஞ்சி போயிட்டார். மனசளவில் அவர் தனக்குள்ளேயே ஒரு மனசளவில் உடஞ்சி போனதுனால ஒரு நாள் கண்ணாடியை பார்த்து அவரே கேட்டாராம். என்ன கேட்டாருன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது நீ தானா? இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்காக தான் நீ உன் லைஃப்பில் இந்த அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ பணத்தை இழந்தியா? இது நீயா? இதுதான் நீ வாழணும்னு நினச்ச லைஃபா? அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். எப்பேற்பட்ட வார்த்தை இது! அந்த நாள்லேருந்து தான் அவர் டிசைட் பண்ணாராம். அதாவது எல்லாமே இழந்ததுக்கப்புறம் டிசைட் பண்ணிருக்காரு. இதுக்கு மேலே எதுவும் இல்லை என்கிட்ட இழக்கிறதுக்கு அப்படின்ற நேரத்தில் அவர் இதை டிசைட் பண்ணிருக்காரு. அப்போ ட்ரேடிங்க்கு நம்ம குட் பை சொல்லணும், நம்ம நோ சொல்லிவிட்டு விட்டுடணும் அப்படின்னு நினச்சா அது விட முடியாது. நம்ம மனசால் நினைக்கிறோம், இல்லை ட்ரேடிங் இனிமேல் பண்ணக்கூடாது, அது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது முடியல. மறுபடியும் அந்த அடிக்ஷன் நம்மக்கிட்ட தொடரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்லா ட்ரேடிங் ஆப்ஸையும் அன்இன்ஸ்டால் பண்ணுறங்க. செகண்டு, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் மிச்சம் மீதி இருக்கிறதையாவது ஃபேமிலிக்கிட்ட கொடுத்துருங்க, அவங்க பார்த்துக்கிட்டோம். தேர்டு, இந்த யூடியூப், டெலகிராம் என்ன மாதிரி பேசக்கூடியவங்க கிட்டேருந்து ஒதுங்கி போயிடுங்க. நான் எந்த ஒரு ஆப்ஷன் பையனை நான் என்கரேஜ் பண்ணவே இல்லை. வாங்க எல்லாருமே ட்ரேடிங் பண்ணுங்கள், இதில் பணம் சம்பாதிக்கலாம், ஈஸி மணி அப்படின்னு நான் யாரையுமே என்கரேஜ் பண்ணுறதே கிடையாது. ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்களை மட்டும்தான் நான் ஒரு நல்வழிப்படுத்தணும், அவங்கள லாஸ் பண்ணுறதுலேருந்து கொஞ்சமாவது செக்யூர் பண்ணணும், எந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணால் உங்களுக்கு சேஃபு அப்படின்னு ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன். புதுசாக நான் யாரையுமே வாங்க மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு நான் ஒரு வீடியோவில் கூட நான் சொன்னதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி யூடியூப்பில், டெலகிராமில் சிக்னல் கொடுக்குறவங்கள, என்ன மாதிரி இருக்கிற யூடியூப்பர்ஸ் அவங்க சொல்கிறது எதையுமே கேட்காதீங்க, எல்லாத்தையும் பிளாக் பண்ணுறங்க. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா ஓப்பனாக உங்கள் வீட்டில் போய் பேசுங்க. உங்கள் வீட்டில் உங்களுக்கு அந்த ரிலீஃப் கிடைச்சா தான் சார் நிச்சயமாக உங்களால் இந்த பெயின்லேருந்து வெளியே வர முடியும். ஓகேவா? என்னால் பேசவே முடியல, அந்தளவுக்கு தொண்டை கட்டிக்கிச்சு. நேற்று ஒரு பர்த்டே பார்ட்டியாக அதில் போய் இந்த கேக்கை சாப்பிட்டு அது அப்படியே போட்டு தொண்டையை கட்டுது எனக்கு. ஸோ இந்த மாதிரி எண்ணங்களை எடுங்க. எல்லா ட்ரேடிங் ஆப்பையும் அன்இன்ஸ்டால் பண்ணுறங்க. உங்கள் பேங்க்கில் மிச்சம் மீதி ஏதாவது இருந்தால் உங்கள் ஃபேமிலிக்கிட்ட கொடுத்துருங்க, உங்கள் ஒய்ஃப் கிட்ட கொடுத்துருங்க, அவங்க பார்த்துப்பாங்க. மூணாவது, யூடியூப், டெலகிராம், சிக்னல் என்ன மாதிரி யூடியூப்பில் பேசுகிறவங்க, வெறும் ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு இது நம்ப வைக்கிறவங்க, அவங்க யாரையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க, பிளாக் பண்ணுறங்க. போதுண்டா அவங்களால நான் பட்ட பாடு அப்படின்ற மாதிரி நினச்சி வெளியே வந்துடுங்க. இது எல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நினச்சி தான் உங்கள் ஒய்ஃப் கிட்ட பேசுங்க, பசங்கக்கிட்ட பேசுங்க, பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இது நமக்கு வாழ்க்கை இல்லை, ட்ரேடிங் நம்ம வாழ்க்கை இல்லை, நம்ம வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுங்கள். அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணி நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா கண்டிப்பாக உங்கள் மிஸ்டேக்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரலாம், ஒரே நாள்லேயே வந்துட முடியாது. இப்படி பண்ணால் தான் உங்களுடைய இந்த ட்ரேடிங் அந்த புண்ணுக்கு மருந்து கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. நீங்களும் அதே ஒரு சேம் சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் வெளியே வந்துடுங்க. உங்களால் ட்ரேடிங் பண்ணி லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற எண்ணம் இருந்ததுன்னா, அதுக்கான முயற்சி இருந்தால்
அதுக்கான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருந்தால், அதுக்கான டிசிப்ளின் இருந்தால், உங்ககிட்ட அதுக்கான ஸ்ட்ராட்டஜி இருந்தால், நான் இல்லை என்னால் முடியும்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். எல்லாத்தையும் இழந்ததுக்கப்புறமும் இன்னமும் நான் ட்ரேட் பண்ணி சம்பாதிப்பேன், இழந்ததை ரெக்கவரி பண்ணுவேன், அந்த மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்துடுங்க. ட்ரேடிங்கிறத விட வாழ்க்கை லைஃப் வந்து ரொம்ப பொக்கிஷமானது. பணத்தை எப்போ வேணால் சம்பாதிச்சிக்கலாம். ஆனால் லைஃப்பில் நிம்மதி போயிடுச்சுன்னா கண்டிப்பாக எதுவுமே நிற்காது. அது வேறு மாதிரி கொண்டு போயிடும் மனுஷனை. ஒரு செகண்டு தாங்க மனுஷனோட மைண்டு ஒரு ஏடாகுணமாக திங்க் பண்ணிச்சுன்னா உயிரே போயிடும். ஸோ அந்த நிலைமைக்கெல்லாம் போயிடாதீங்க. அவர் சொன்னதை பார்த்தா எனக்கு அந்த ஃபீலிங் தான் இருந்தது. அதை தான் இதை உடனே ஒரு வீடியோவாக போடணும். உங்களுக்கு ட்ரேடிங் மட்டுமே லைஃப் கிடையாது, அதை முதல்ல புரிஞ்சுங்க. ட்ரேடிங் அப்படின்றது அது பழகணும். உங்களுக்கு பழகி அதில் சரிப்பட்டு வரல, நம்மளால் முடியல, இருக்கிறதே நம்ம இழந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்து அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. பீஸ்ஃபுல்லாக இருங்க. வாழ்க்கையை ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வாழ்க்கையை ரசித்து அதோட குடும்பத்தில் இருக்கவங்க கூட நல்லா ரெஸ்பெக்டாக சந்தோஷமாக வாழுங்க. மணியை நம்ம ஈஸியாக சம்பாதிக்கலாம். ஆனால் மனசு உடஞ்சி போச்சுன்னா அது சரி பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்ச நாள்லாம் ஆகாது, பல வருஷம் ஆகும். ஸோ ப்ளீஸ் இப்போவே இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுங்க. ட்ரேடிங்கை விட்டுருங்க. உங்கள் லைஃபுக்கு இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக கொடுங்க. நீங்கள் மட்டும் இல்லை, நம்ம நிறைய பேர் இதே மாதிரி ஃபீலிங்ஸில் தான் இருப்போம். நாம் இதிலேருந்து வெளியே வரணுன்னா வர்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஓகேவா? நம்மளால் முடியும்னு நினச்சா முடியும். நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சிட்டா நம்ம அந்த முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை தொடர்ச்சியாக பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நான் மார்க்கெட்டில் நான் சொல்கிறது அடிக்கடிக்கு என்னென்னா, என்னால் மார்க்கெட்டில் சர்வே பண்ண முடியுன்ற நம்பிக்கை என்கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் பண்ணுறேன், என்னால் முடியும் அப்படின்றது என் நம்பிக்கை. நீங்கள் அது மாதிரி இருந்தீங்கன்னா, உங்களோட முடியும் அந்த நம்பிக்கை இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள். என்னால் முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா தயவு செஞ்சு வெளியே வந்துடுங்க. ட்ரேடிங் உங்களுக்கு செட் ஆகாது. இருக்கிற ரொம்ப வேல்யூபிள் ஹார்ட் மணியை வந்து இந்த ட்ரேடிங்கில் விட்டுடாதீங்க. ஏன்னா அவரோட ஸ்பீச் வந்து அந்தளவுக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஸோ இதை நான் ரெக்கார்ட் பண்ணணுன்னு நினச்சேன். சரி, ஒரு மனுஷனோட பர்சனல் ஃபீலிங்ஸை வந்து நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்ட்டு பண்ணலை. இருந்தாலும் நான் அவர் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. அவர் அழாத குறை தாங்க என்கிட்ட, அந்த அளவுக்கு எமோஷனலாக பேசினார். ஸோ அதனால தான் இந்த ஆடியோவை நான் உடனே போடணும். அவரோட மனநிலைமையில் நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா, இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் உங்கள் லைஃப்பை கண்டிப்பாக பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இருக்கிற கொஞ்சம் மணியாவது சேவ் பண்ணுங்கள். இந்த ட்ரேடிங் உங்களுக்கு வேணாம், கண்டிப்பாக வேணாம். உங்களால் முடியாது நீங்கள் மனசார நினச்சிட்டிங்க, நான் வெளியே வரணும், என்னால் இதில் முடியல, என்னால் வெளியே வரணுன்னா கண்டிப்பாக வெளியே வரலாம். நான் சொன்ன மாதிரி உங்கள் ஆப்ஸு, உங்களோட சோசியல் சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை உங்கள் ஒய்ஃப் கிட்ட கொடுத்துருங்க. இப்படி பண்ணால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட காசு இருந்தால் தானேங்க போய் ட்ரேடிங் பண்ணணும், டிமேட்டில் காசை போட்டு ட்ரேட் பண்ணணும்லாம் என்ன வருது. அந்த அடித்தளத்திலே கை வச்சுருங்க. பேங்க் அக்கௌண்ட்டை உங்கள் ஒய்ஃப் கிட்ட கொடுத்துருங்க. மணி உங்கள்கிட்ட இன்றைக்கி ஏதோ ஒரு மணி வருதா, உங்கள் ஒய்ஃப் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறங்க. அது இருந்தால் தானே நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க. அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறங்க, அவங்க பார்த்துப்பாங்க. அவங்களும் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருந்தால் சத்தியமாக அவங்க லைஃப்பை காப்பாற்றுறது கஷ்டம். ஆனால் ரொம்ப அளவுக்கு அந்த அளவுக்குலாம் நம்ம லேடிஸ்லாம் இல்லை. ஒரு சிலர் இருக்கலாம், அவங்க நல்ல ஒரு வெற்றி பாதையில் கூட இருக்கலாம். சில பேருக்கு வந்து டைம் சரியில்லாமல் லாஸ் கூட பண்ணலாம். ஆனால் நீங்களும் அந்த மாதிரி லேடிஸ் யாராவது ட்ரேடிங் பண்ணி கண்டினியூஸாக லாஸே வருதுன்னா நீங்களும் வெளியே வந்துடுங்க. இது மட்டும் இல்லை லைஃபு, ட்ரேடிங் மட்டும் லைஃப் இல்லை. அதை தாண்டி எவ்வளவோ அற்புதமான வாழ்க்கை இருக்குது வெளியே. அதை நோக்கி பயணிங்க. கண்டிப்பாக இதிலேருந்து வெளியே வர முடியும். ஓகேங்களா? இதுதான் நான் அவருக்கும் சொல்கிறது. அவர் நிலைமையில் இருக்கக்கூடிய எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சகோதரிகளுக்கெல்லாம் நான் சொல்ல வேண்டிய ஒரு கடமை. தயவு செஞ்சு நீங்கள் அந்த மனநிலைமையில் இருந்தால் வெளியே வந்துடுங்க. ஓகேவா? இதுதான் நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். உங்களால் முடியல அப்படின்னு நீங்கள் மனசார ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா, நான் இதுலேருந்து வெளியே வரணும்னு ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு வெளியே வந்துடுங்க. இருக்கிறதையாவது காப்பாற்றிங்க. அதுதான் நான் சொல்கிறது.
இந்த நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக்கும் பண்ண வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் இதை வந்து ஒரு ஆலோசனையாக கேட்காம கண்டிப்பாக ஒரு படிப்பினையாக உணர்ந்துங்க. ஏன்னா சொன்னது வந்து யாரோ ஒருத்தர் அனுபவம் இல்லாதவர் சொல்லலை. முழுக்க முழுக்க அதில் 14 வருஷம் அனுபவம் உள்ள ஒரு ஆள் வந்து ஒரு மனுஷன் பாவம் அழாத குறையாக சொல்கிறாரு. இந்த ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் எவ்வளோ டெக் சைக்காலஜி சம்மந்தமாக வீடியோலாம் போடுறீங்க, இதையும் கொஞ்சம் சொல்லுங்கள். புதுசாக இனிமேலாவது என்ன மாதிரி யாரும் வராமல் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் ரிக்வெஸ்ட் பண்ணதுனால உடனே இந்த ஆடியோவை நான் ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தயவு செஞ்சு வெளியே வந்துடுங்க. நன்றி, வணக்கம்.